விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 நபர்களுக்கும் எந்த தண்டனை என்பது விவரங்களை தற்பொழுது கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றம் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறது. பொள்ளாச்சியில் 8 பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இந்த 9 நபர்களுக்கும் தற்பொழுது உச்சபட்ச தண்டனையாக சாகும் வரையிலும் ஆயுள் தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. 9 குற்றவாளிகள்ல அதிகபட்சமாக 2 குற்றவாளிகளுக்கு 5 ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும், இரண்டாம் ஏட்டு குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனையும், குற்றவாளி சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனையும், வசந்தகுமார் எனும் குற்றவாளிக்கு 2 ஆயுள் தண்டனையும், மணிவண்ணன் என்னும் குற்றவாளி A5 அவருக்கு 5 ஆயுள் தண்டனையும் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதேபோல் குற்றவாளி பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனையும், குற்றவாளி அருளானந்தம் அருண்குமாருக்கும் 1 ஆயுள் தண்டனையும், அருண் பால் என்ன சொல்லக்கூடிய குற்றவாளிக்கு 3 ஆயுள் தண்டனையும் என 9 நபர்களுக்குமான இந்த தண்டனை விவரங்களை கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் 8 பேருக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவும் இந்த தீர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 9 குற்றவாளிகளும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுள் தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பது தீர்ப்பினுடைய அம்சமாக இருக்கிறது. இதில் இந்த குற்றவாளிகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கம் அவருடைய குற்றத்தினுடைய வீரத்தை குறுக்கிடும் வகையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 5 ஆயுள் தண்டனை என்பது அவர்கள் அதிகபட்சமாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு குற்றவாளி ஒரு பெண்ணுடனான அந்த தவறுகளில் ஈடுபட்டிருந்தால் அவருக்கு இந்த 1 ஆயுள் தண்டனையும், ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் அவர் குற்றங்கள் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த எண்ணிக்கையில் அடிப்படையான ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில A2 குற்றவாளி திருநாவுக்கரசும் A5 குற்றவாளி மணிவண்ணனும் 5 பெண்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பாலியல் தொந்தரவை கொடுத்திருக்கிறார்கள், வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில அவர்களுக்கு 5 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த 5 ஆயுள் தண்டனை என்பது ஒரு ஆயுள் தண்டனைக்கு பிறகு மற்றொரு ஆயுள் தண்டனை என்ற இடைவெளி இல்லாமல் 5ம் ஒரே காலத்தில் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டிய ஆயுள் தண்டனையாக இருக்கும் என்ற தகவலும் அந்த தீர்ப்பில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த 9 நபர்களும் சாகும் வரையிலும் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருப்பார்கள் என்பது இந்த குற்றத்தினுடைய வீரியத்தை பொறுத்து அவர்கள் கொடுக்கப்பட்ட தண்டனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 9 நபர்களுடைய குற்றத்தை பொறுத்தவரையிலும் கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதுவும் ஒரே பொண்ணுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய கூட்டு பாலியல் வன்கொடுமை என்ற 2 பிரிவுகளின் கீழே அவருடைய குற்றங்கள் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் இந்த குற்றங்கள் செய்திருக்கக்கூடியதை தகுந்த ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதனுடைய சாராம்சம் மூலமாகவும் இவர்களுக்கு இந்த தண்டனை கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குற்றவாளிகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கூடிய தண்டனைக்கு எதிராக அவர்கள் மேல்முறையீடு செய்தால் அவர்களுக்கு தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நம்புவதாக சிபிஐ தரப்பு வழக்கறிஞரும் தெரிவித்திருக்கிறார். அதாவது 9 நபர்களுக்கும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனை என்பது கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரித்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றத்தினுடைய உச்சபட்ச தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையை தான் சிபிஐ தரப்பும் வாதிட்டு பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தது. இந்த சூழல்ல அதன்படி இந்த தண்டனை உச்சபட்ச தண்டனையாக சாகும் வரையிலும் ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல இந்த தண்டனை தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளிகள் 9 நபர்களும் மேல்முறையீடு செய்தால், அப்படி சென்றாலும் கூட அவர்களுக்கு இந்த தண்டனை உறுதி செய்யப்படும். அந்த அளவுக்கு சாட்சிகள் வலுவாக இருக்கின்றன. சிபிஐ அந்த அளவுக்கு அந்த வழக்கை துல்லியமாக விசாரித்து அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை மிகவும் ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில ஒருவேளை இந்த 9 குற்றவாளிகளும் மேல்முறையீடு செய்தாலும் கூட அவர்கள் கொடுக்கப்பட்டக்கூடிய இந்த தண்டனை மீண்டும் நிலைநிறுத்தப்படும் என்று நம்பிக்கை இருப்பதாக சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்றவாளிகள் அதிகபட்ச தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைக்கப்பட்ட நீதி கிடைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வழக்கில் வாய்மொழி மற்றும் மின்னணு சாட்சியங்கள் மிக முக்கிய சாட்சியங்களாக கருதப்பட்டிருக்கிறதாகவும், குறிப்பாக இந்த 9 குற்றவாளிகளும் தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சியங்களை கலைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற குற்றம் சொல்லப்பட்டது. குறிப்பா அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த காட்சிகள் பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் மற்றும் லேப்டாப் சிஸ்டம் உள்ளிட்டவைகள் அவர்கள் வைத்திருந்ததாகவும், அதனை பறிமுதல் செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அதனை தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு முழுவதுமாக மீட்டெடுத்து அதன் மூலமாக இவர்கள் பதிவு செய்த காட்சிகளை எந்த வகையிலான எடிட்டிங்கும் இல்லாமல் நேரடியாக அப்படியே
நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் ஜோடிக்கப்பட்டவை அல்ல என்பதும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில தான் இந்த 9 குற்றவாளிகளும் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது உறுதிபட தெரிய வந்தது எனவும், அதே நேரத்தில் இந்த 9 குற்றவாளிகளும் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை கலைக்க முயற்சி செய்தாலும் அறிவியல் பூர்வமாக அதை நிரூபித்ததுதான் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய சிபிஐ தரப்பின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் 9 நபர்களுக்கு எதிராக சாட்சி அளித்திருக்கக்கூடியவர்கள் பிறல் சாட்சியாக மாறாததுதான் இவர்களுக்கு மேலும் ஒரு வலுவான எதிர்சாட்சியாக அமைந்தது என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் கூட இந்த 6 ஆண்டு காலத்துல தான் முன் சொன்ன வாக்குமூலத்தை மாற்றியோ திருத்தியோ சொல்லாதது ஒரு பிறல் சாட்சியாக அமையாததுதான் இவர்களுக்கு எதிரான மற்றும் ஒரு மனித ரூபத்திலான சாட்சிகளாக அமைந்திருக்கிறது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு சாட்சிகள் அடிப்படையில 6 ஆண்டுகளுடைய விசாரணைக்கு இறுதியில பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை செய்த 9 கொடூர குற்றவாளிகளுக்கும் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நியாயத்தையும் நீதியும் வழங்கியிருப்பதாக பல்வேறு வழக்கறிஞர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த தீர்ப்பை வரவேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளிப்பதையும் நம்மால் இந்த நேரங்களில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் மாற்றமே இல்லாமல் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வரவேற்று அவர்கள் பேசுவதும் நம்மால் இந்த நேரங்களில் பார்க்க முடிகிறது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையினுடைய இறுதியில இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல ஒருவேளை இவர்கள் மேல்முறையீடு சென்றால் அந்த மேல்முறையீடு செல்லக்கூடிய காலத்திற்கு இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மேல்முறையீடு செய்தாலும் கூட இந்த 9 நபர்களுக்கும் தற்பொழுது கீழமை நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தண்டனையை உறுதி செய்வதற்கான சாட்சியங்கள் வலுவாக இருப்பதனால் அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்றாலும் உச்சநீதிமன்றம் சென்றாலும் இந்த சாட்சியங்களுடைய வலுவான சாட்சியத்தின் அடிப்படையில அவர்களுக்கு இந்த தண்டனை மேல் நீதிமன்றங்களிலும் உறுதி செய்யப்படும் என்பதுதான் நிலையாக நம்பக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது என்று சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் தெரிவித்திருந்தார். மேலும் இவர்களுடைய இந்த தண்டனை என்பது ஒவ்வொருத்தருக்கும் எந்த வகையில் இந்த குற்றத்தினுடைய ஈடுபாடு இருக்கிறது என்பதை பொறுத்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்கள் மீது அந்த வன்புணர்வுகளை செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி செயல்பட்டதுல இந்த 9 குற்றவாளிகள்ல A2 குற்றவாளி என சொல்லக்கூடிய திருநாவுக்கரசும் A5 குற்றவாளி என சொல்லக்கூடிய மணிவண்ணனும் 5 பெண்களிடம் வன்புணர்வுகளையும் வன்கொடுமையிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு உச்சபட்சமாக இந்த 9 நபர்கள்ல 5 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு அடுத்தபடியாக A1 குற்றவாளி என சொல்லக்கூடிய சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இவர் 4 பெண்களிடம் வன்கொடுமை செயலில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த 4 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 3வது குற்றவாளி A3 குற்றவாளி சொல்லக்கூடிய சதீஷுக்கும் A7 குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அருண் பால் ஆகிய இருவருக்கும் 3 ஆயுள் தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருவரும் குற்றவாளி A3 குற்றவாளி சதீஷும் A7 குற்றவாளி அருண் பாலும் 3 பெண்களிடம் வன்கொடுமை ஈடுபட்டிருக்கிறாங்க. இது நிரூபிக்கப்பட்டதால் அவர்களுக்கு 3 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மீதம் இருக்கக்கூடிய 4 குற்றவாளிகள்ல A4 குற்றவாளி வசந்த்குமார் 2 பெண்களிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. அதற்காக அவருக்கு 2 ஆயுள் தண்டனையும், அதே போன்று மீதி 3 குற்றவாளிகள் A6 குற்றவாளி பாபுவிற்கும் A8 குற்றவாளி அருளானந்தம் A9 குற்றவாளி அருண்குமார் இந்த 3 நபர்களும் ஒரு பெண்களிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு தெரிய வந்திருக்கிறது. இதனால் இவர்களுக்கு 1 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 1 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதும் 5 ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த விதமான வேற்றுமையும் தண்டனையில் இல்லை. அவர்கள் இத்தனை நபர்களிடம் வன்கொடுமை தீவிரத்துக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதை குறிக்கும் விதமாக அவர்களுக்கு இந்த எண்ணிக்கையில் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த தண்டனையுடைய ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், மற்ற தலா ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தாலும் 5 ஆயுள் தண்டனை பெற்றிருந்தாலும் இவர்கள் அனைவருமே சாகும் வரையிலும் ஆயுள் தண்டனை குற்றவாளிகளாக சிறையில் அவர்களுடைய குற்றத்திற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் 8 பேருக்கும் 85 லட்சம் ரூபாய், மொத்தம் 8 பேருக்கு 85 லட்சம் ரூபாய், ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவை பொறுத்து அந்த தொகை 85 லட்சம் ரூபாய் பகிர்ந்தளிக்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு 10 லட்சம், ஒருவருக்கு 15 லட்சம் என்ற அளவுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய அந்த பாதிப்பை பொறுத்து அவர்களுக்கு இந்த பணம் பிரித்து கொடுப்பதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கு முன்பாக 2019 இந்த வழக்கு முதல் முறையாக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாக 2016 2018 வருடமான காலங்களில் இவர்கள் தொடர்ந்து இதுபோல் பல்வேறு பெண்களிடம் பாலியல் வன்கொடுமைகள் அத்துமீறல் ஈடுபட்டிருந்திருக்கிறாங்க. 2019 பிப்ரவரி மாதம்
கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கிழக்கு காவல்துறையில பதியப்பட்ட ஒரு புகார் தான் இவர்கள் நெடுங்காலமாக குற்றம் செய்து வந்ததை அம்பலப்படுத்தியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடி வழக்காக மாற்றப்பட்டது. அதன் தொடர்ந்தான 20 நாட்களுக்குள்ளாக இந்த வழக்குடைய தீவிரத்தன்மை கருதி 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. 6 ஆண்டுகள் சிபிஐ இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார்கள். வழக்கை விசாரித்தது மட்டும் இல்லாம இந்த வழக்கு தொடர்புடைய பெண்களையும் கண்டறிந்து அவர்களுடைய அடையாளங்கள் வெளிக்கொண்டு வரப்படாது, குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதிபட வாங்கி தரப்படும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில 6 ஆண்டுகள் விசாரணை செய்து 8 பெண்களுக்கான நியாயத்தையும் நீதியையும் நீதிமன்றம் மூலமாக சட்டத்தின் முன் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 பேரும் சாகும் வரையிலும் ஆயுள் தண்டனை பெறக்கூடிய கைதிகளாக சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற உத்தரவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், தகவல்களுக்கு நன்றி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளுடன்.